பிரித்தானியாவின் லண்டனில் பெண் ஒருவரை திடீரென வேலையிலிருந்து நீக்கியமைக்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவை பின்புலமாக கொண்ட 41 வயதான சஞ்சு பால் என்பவர் தனக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என போராடி வருகின்றார். தனது உடல்நிலை பாதிப்பை கருத்தில் கொள்ளாது தன்னை பணிநீக்கம் செய்தமை ஊனமுற்றோருக்கான பாரபட்சம் என தெரிவித்து அக்செஞ்சர் நிறுவனத்திற்கு எதிராக அவர் லண்டன் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளார். சஞ்சு பால் அக்செஞ்சர் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த நிலையில் 2019ஆம் ஆண்டு பணி நீக்கம் செய்யப்பட்டார். குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் பதவி உயர்வுக்கு தயாராகவில்லை என்றும் பணியில் போதிய ஈடுபாடு காட்டவில்லை என்றும் நிறுவனம் அவர் மீது குற்றம் சுமத்தியுள்ளது. எனினும் அந்த காலப்பகுதியில் தான் எண்டோமெட்ரியோசிஸ் எனும் கடுமையான நாட்பட்ட நோயினால் பாதிக்கப்பட்டிருந்ததாக சஞ்சு பால் தெரிவித்துள்ளார். பெண்களின் கருப்பை தொடர்பான இந்த எண்டோமெட்ரியோசிஸ் பாதிப்பு கடுமையான இடுப்பு வலி, கருவுறுதலில் சிக்கல் மற்றும் உடல் வீக்கம் போன்ற உபாதைகளை ஏற்படுத்தக்கூடியது. 2018ஆம் ஆண்டு சஞ்சு பாலுக்கு கருப்பையில் ஏற்பட்ட பெரிய கட்டிகளை அகற்ற சத்திர சிகிச்சை செய்யப்பட்ட போதே இந்த நோய் கண்டறியப்பட்டது. சத்திர சிகிச்சையின் பின்னர் அவர் மீண்டும் பணிக்கு திரும்பி வெறும் 3 மாதங்களிலேயே நிறுவனம் அவரை பணி நீக்கம் செய்ய தீர்மானித்திருந்தது. 2022ஆம் ஆண்டு மே மாதம் நடைபெற்ற வேலைவாய்ப்பு தீர்ப்பாயத்தின் விசாரணையில் சஞ்சு பாலை அக்செஞ்சர் நிறுவனம் பணி நீக்கம் செய்த விதம் நடைமுறை ரீதியாக தவறானது என தீர்ப்பளிக்கப்பட்டது. எனினும் முறையான நடைமுறையை பின்பற்றியிருந்தாலும் அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருப்பார் என கருதி அவருக்கு வருமான இழப்பீடு வழங்க நீதிமன்றம் மறுத்துவிட்டது. இந்த தீர்ப்பை எதிர்த்தும் தனக்கு நியாயமான இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்று கோரியுமே அவர் லண்டன் உயர் நீதிமன்ற மேன்முறையீட்டு தீர்ப்பாயத்தை நாடியுள்ளார்.